guys, welcome back to our channel. So நம்ம இன்னைக்கான வீடியோல இன்னொரு பேப்ளேட் அன்பாக்சிங் வீடியோ தான் guys பார்க்க போறோம். தமிழ்ல பார்த்து தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டர்போ சீரிஸ்ல இருக்கிற ஒரு பேவை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இருங்க, நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பேப்ளேட் தாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் வால்டர் சரியா வச்சுக்கேன். ஓகே, இந்த பேப்ளேட் தான் சோசி அக்கிலீஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்படியே டர்போ அக்கிலீஸ் கூட சொல்லுவாங்க. இந்த பேப்ளேடோட யூஸ் நம்மளோட ஐகர் அக்கபானு டர்போ சீரீஸ்ல அவனோட ஜி அக்கிலீஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அவன் கிரியேட் பண்ண ஒரு பேப்ளேட் தான் இந்த டர்போ அக்கிலீஸ், அப்படி இல்லை சோசி அக்கிலீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க கைஸ், இந்த பேப்ளேடை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 பேப்ளேடோட பேட்டில் பண்ணி இந்த பேப்ளேட் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்றத நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதோட லேயரு, டிஸ்கு, டிரைவர், இதுதான் இதோட உண்மையான டிரைவரும் டிஸ்கும். நமக்கு கிடைச்சிருக்கிறது வேற மாதிரி இருக்கும், பாருங்க நீங்களே. ஸ்டிக்கர் உள்ள இருக்கா? அப்புறம் ஒரு ரிப்கார்டோட வைண்டர் கொடுத்துருக்காங்க. ரிப்கார்ட் லான்ச்சரோட வைண்டர் ரொம்ப சின்னது தான். நம்மளோட வால்ட்ரி வீடியோ அன்பாக்ஸ் பண்ண நீங்க பார்க்கலன்னா நான் கீழே தரேன். அதுலேயே இந்த ரிப்கார்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது பேப்ளேட் தான். இது பேப்ளேடோட ஸ்டிக்கர் கம்மியான ஸ்டிக்கர் தான், பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம இன்னும் அதனால தான் வால்ட்ரிக்கே ஸ்டிக்கர் ஒட்டாமல் வச்சிருக்கோம். ஒரு சீக்கிரத்துல 2 பேப்ளேட்டுக்குமே ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம பார்க்கலாம். ஒரு லான்ச்சர், ரிப்கார்ட் லான்ச்சர், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சுற்றுற மாதிரியானது, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சுற்றுற மாதிரியான ஒரு லான்ச்சர். நல்லா தான் இருக்கு, ஆனால் இது அந்த அளவுக்கு யூஸ் கிடையாது. வேணா இந்த 2 பேப்ளேட்ஸ் வேணா இதில் லான்ச் பண்ணலாம். ஆனால் டர்போ பேக்கு கண்டிப்பாக செட் ஆகல. ஏன்னா நம்ம நேற்று போட்ட வீடியோலேயே பார்த்துருப்போம், இது சுத்தமாகவே செட் ஆகல அதுக்கு டர்போ பேக்கு. அப்புறமா ஐயோ கேமரா வருது இருங்க. அப்புறம் ஒரு கிரிப்பு கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் கிரிப்பு. நம்ம வால்ட்ரியை கொடுத்துருந்தாலாவது பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். நம்ம வால்ட்ரிக்கு பிளாக் கலர்ல கொடுத்துருந்தாங்க. நீங்க வீடியோ லிங்க் கீழே தரம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது நம்ம வீடியோக்கு. இந்த பாருங்க சோசி அக்கிலீஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த பேப்ளேட் ஒரு நிமிஷம், கிளிக் சவுண்டும் சூப்பராகவே இருக்கு இந்த பேப்ளேட்ல. சோசி அக்கிலீஸ் நல்ல ஒரு டீட்டெயில், ஓரளவுக்கு டீட்டெயில்லாம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இதுக்கு வால்ட்ரிக்கு, ஸ்ப்ரைசனுக்கு, அப்புறம் அக்கிலீஸ்க்கு, இது 3த்துக்கு மட்டும்தான் டர்போ விங் கொடுத்துருப்பாங்க. இதோட யூஸ் என்னன்னா, பேப்ளேட் பஸ்ட் ஆகிறதுலேருந்து தடுக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் பேப்ளேட் பஸ்ட் ஆகாது. அதுதான் இதோட ஒரு சிறப்பு அம்சம் கூட சொல்லலாம். நிமிஷம் இதெல்லாம் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்குவோம். ஸ்டிக்கரும் எடுத்து வச்சிருவோம், நம்ம அப்புறமா ஓட்டிக்கலாம். ஓகே, டிரைவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஸ்ப்ரைசனோட டிரைவர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸ்ப்ரைசன் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ப்ரைசன் இருப்பாங்க பார்த்தியா, ஸ்டார்ம் ஸ்ப்ரைசன், அதோட டிரைவர் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இதுவும் பேலன்ஸ் டைப் தான், ஸ்ப்ரைசனும் பேலன்ஸ் டைப் தான், அது கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஒரு அட்டாக் டைப். இது ஒரு அட்டாக் டைப். இதுக்கு ஸ்டாமினா மாதிரி டிப்பை கொடுத்து வச்சிருக்கான். நான் என்ன சொல்றது, நம்ம எல்லாமே ஃபேக்கா தான் வாங்கணும், ஒரிஜினல் வாங்குற அளவுக்கு கேஷ் இல்லப்பா. சரி, ஓகே, டிஸ்கா காணும், டிரைவர் இது காணும், டிஸ்கா காணும். ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரேன். நம்ம தூக்கி போடுறதுல இருக்காங்க பாருங்க. நம்ம ஒரு பாக்ஸ் வச்சு தூக்கி போட்டோம்ல, அதோட போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்கும் இதுக்கானது கிடையாது அந்த அளவுக்கு. இந்த டிஸ்க் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா வால்ட்ரி கொடுத்த டிஸ்க் ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாவே இருந்தது. இது அந்த அளவுக்கு வெயிட்டும் இல்லை, லைட் வெயிட்டா தான் இருக்கு. சரி வாங்க, இந்த 3 பார்ட்டியும் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பேட்டில் பண்ணும். கிளிக் சவுண்டு குறை சொல்ற மாதிரி இல்லை, உண்மையாலே சூப்பராகவே இருக்கு கிளிக் சவுண்டு. இது வரைக்கும் பார்த்தா நம்ம இந்த பார்த்த இந்த 3 பேரை விட இதோ கிளிக் சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்கு. சரி இருங்க கைஸ், நான் ஸ்டேடியம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா உங்க வீடியோ கண்டினியூ பண்றேன். இந்த ஸ்டேடியம் ரெடி, இதெல்லாம் ஸ்டேடியமானு கேட்டீங்கன்னா இதுதான் நமக்கு இப்போதைக்கு ஸ்டேடியம். ஏன்னா ஸ்டேடியம் வாங்குற அளவுக்கு காசு இல்லை. வாங்க ஒரு டெஸ்ட் ஸ்கின் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 go shoot. பரவாயில்ல, நல்லாவே ஸ்பீட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இருக்கு. டர்போ பிளேட் ஆக்டிவேட் ஆயிடுச்சா என்னன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது ஒன்று தான் இதுல இருக்கு.
அது எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சு இல்லையான்னு பார்க்கவே எனக்கு தெரியல. அது நம்ம பேப்ளேட் பேட்டில் பண்ண பண்ண நமக்கு தெரிஞ்சிடும் போல. சரி, ஓகே, பார்ப்போம். பேப்ளேட் ஆனால் ரொம்ப நேரம் சுற்றுது. ஆனால் டர்போ வால்ட்ரேக் அளவு சுற்றல. நேற்று இது உண்மையிலே ரொம்ப நேரம் சுற்றுச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க் கீழே திறப்பு பாருங்க. இது ஓரளவுக்கு நல்லாவே சுற்றுது. பேப்ளேடும் வெயிட்டு அவ்வளோ அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமான வெயிட்ல பார்த்தீங்கன்னா பேப்ளேட் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்கு, கிச்சன் வெயிங் ஸ்கேலு. நான் அதுல அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். பாருங்க, பேப்ளேட் ஆனால் உண்மையாவே ஒன்றா சுத்துது. டர்போ பே ஆக்டிவேட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டர்போ பே ஆக்டிவேட் ஆயிருக்கு. சரி, ஓகே. நம்பர் என்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிற. ஓகே, சூப்பர். இந்த பேட்டில் நம்ம டர்போ வால்ட்ரேக்னே வருது. டர்போ அக்கிலிஸ்க்கு எதிர்த்து நம்ம 3 ஜென்ரேஷன்ல இருந்து பேப்ளேட் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து ஜிலியன் ஜோட்டம், செகண்ட் ஜென்ரேஷன்ல இருந்து ஸ்ப்ரைசன் வரைக்கும், அப்புறமா இவனுக்கு மேல ஒரு டானா இருக்கிற உங்களோட டர்போ வால்ட்ரேக், அப்படியே சோசி வால்ட்ரேக்னு கூட சொல்லுவாங்க. இந்த 3 பேருக்கு அகேன்ஸ்டா தான் நம்மளோட அக்கிலிஸ் வச்சு நம்ம பேட்டில் போட போறோம். ஸோ வாங்க பேட்டில் பண்ணி பார்ப்போம். முதல்ல அக்கிலிஸை லான்ச் பண்ணும். 3, 2, 1 ஷூட். இது வேற போய் மாட்டிக்குது கைஸ். இது என்ன பண்றதுன்னு தெரியல. இது வேற போய் மாட்டிக்குது. நம்ம அதை ஒட்டலாம்னு சொல்லிடணும். ஆனா இப்போ வரைக்கும் நம்மளால அதை ஒட்ட முடியும். ஸோ அவங்க திரும்ப ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். 3, 2, 1. ஐயோ, என்ன எல்லாமே நீட்டா வருது. 3, 2, 1 கோ. ஐயோ, எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. இது ஃபர்ஸ்ட் ஆச்சு. சுத்து கிட்ட பார்ப்போம். அது டேபிள் இருக்குது. சூப்பரான பஸ்ட். பேப்ளேட் அப்படி தள்ளிட்டான். வெயிட் பண்ணி போய் நான் எடுத்துட்டு வரேன். கைஸ், எப்படியோ டிரைவரையும் லேயரையும் எடுத்துட்டு வந்தேன். ஆனா பஸ்ட் சூப்பரா பண்ணாங்க கைஸ் நம்மளோட அக்கிலிஸ். சரி, ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போதைக்கு போதும், இது உடஞ்சதுன்னா போயிட போகுது. ஓகே, டர்போ பேஸ் பாருங்க. டர்போ பேஸ் ஆக்டிவேட் ஆகி இந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஒரு பாட்டு இருக்கா, இது அழுத்தினா அது உள்ள போயிடும். ப்ளூ கலர் பார்த்தா இது பஸ்ட் ஆகாம தடுக்கும். ஒரு சைட் தான் ஆக்டிவேட் ஆகும். செகண்ட் ஜென்ரேஷன் வந்து ஸ்ப்ரைசன் வரைக்குமே ஸ்டாமினா டைப்ல போட்டு நம்ம பேட்டில் பண்றோம். இல்லைன்னா அட்டாக் டைப் மாத்திடுவோமா? அட்டாக் டைப், இது பேலன்ஸ் டைப். ஓகே, 3, 2, 1 ஷூட். 3, 2, 1 சொல்லிடு. பரவாயில்ல. ஐயோ, மாட்டி வெளியே வந்துச்சு. நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா இதை நம்ம ஒட்டிதான் வீடியோ போடணும். அடிக்கடி போய் மாட்டிக்குது. ஸ்ப்ரைசன் வரைக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். வாங்க திரும்பவும் ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 3, 2, 1 சொல்லிடு. பரவாயில்ல, வேற ஜெனரேஷன் நல்லாவே பர்ஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்ப்ரைசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அக்கிலிஸ் 2 பாயிண்ட் இது முடிச்சிடும். அக்கிலிஸ் ஸ்ப்ரைசன் வரைக்கும் பர்ஸ்ட் ஆனதுனால அக்கிலிஸ் வின் ஆயிடுச்சு. ஆனா கிளிக் ஆகுது. நம்மளோட இந்த பேரை கிளிக் பண்ணதுன்னா நம்மளோட டானுக்கெல்லாம் இப்ப நம்ம எடுத்துட்டு வர போறோம். சோசி வால்ட்ரேக், டர்போ வால்ட்ரேக்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சோசி அக்கிலிஸ், டர்போ அக்கிலிஸ்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு நம்ம பேட்டில் போட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அக்கிலிஸே லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 ஷூட். அடுத்து வால்ட்ரேக். செட் ஆகல. அடுத்து வால்ட்ரேக். 3, 2, 1 ஷூட். பரவாயில்ல, உண்மையாலே நல்ல ஒரு பேட்டில். 2 பேருக்கு டர்போவிங் ஆக்டிவேட் பண்ண முடியும். நம்ம வால்ட்ரேக் ஒரு பாயிண்ட் கிளிக் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதான கிளிக் ஆகல, ஒரு கிளிக் தான் இருக்கு. டர்போவிங் இது ஆக்டிவேட் பண்ணிருக்கு. இதுவும் ஒரு இந்த இடத்துல ரெட் கலர்ல தெரியுதா? இந்த டர்போவிங் இப்பதான் ஆக்டிவேட் ஆகுது. சரி,
இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் எடுத்து பார்ப்போம். 3 2 1 ஷூட். 3 2 1 பரவாயில்ல கைஸ். நம்ம ஒரே ஜென்ரேஷன்ல இருக்கிற 2 பேருக்கு பேட் இருந்தாலும் அதோட இன்டென்ஸான பேட்டரும் ஒர்த்தலையான்னு தெரியுது. கேஸ் தலை மடிச்சு அக்கிலிஸ்க்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. வால்ட்ரேக்கு 1 பாயிண்ட், அக்கிலிஸ் 1 பாயிண்ட், சாரி அக்கிலிஸ் 1 பாயிண்ட், வால்ட்ரேக்கு 1 பாயிண்ட். வாங்க இன்னொரு பேட்டில் போடுவோம். இந்த வாட்டி இவனை ஃபர்ஸ்ட் விடுவோம். என்னடா யார் ஃபர்ஸ்ட் விட்டாலும் அவனுக்கு சொல்லி பண்ணி நம்மளோட அக்கிலிஸ் ஜெயிச்சிருக்கான். ஆனா நம்ம தலைவன் கீழே போயிட்டு சுத்திட்டு தான் இருக்கான். சரிதா, அவன் கீழே போயிட்டு சுத்தின்னு தான் இருக்கான் மேடம். இருங்க நம்ம வாட்டிய கீழே போய் தான் சுத்தின்னு இருந்தான். இவன் இங்கேயே சுத்திட்டு இருக்கான். இப்ப இவன் தான் வின்னு. ஸோ வாங்க கைஸ், இவன் எவ்வளவு நேரம் சுத்துறான்றத பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிருவோம். 3 2 1 நெத்தேரி ரெடி. பரவாயில்ல, ரொம்ப நேரம் சுத்துறான் தம்பி. இந்த 2 வாட்டிக்கு மட்டும் போயிடாதப்பா. ஸ்பீட் அப்புறம் என்ன இது பண்ண முடியாது. நான் உங்க மேல டைமர் கொடுக்குறேன் கைஸ், நீங்க அதுல பாருங்க. நானே எடிட் பண்ணும்போது டைமர் அப்பதான் எனக்கே தெரியும் எவ்வளவு நேரம் இவன் சுத்தி இருக்கானு. கைஸ் ஒரே ஜென்ரேஷன்ல இருக்கிற 2 பேருக்கு கூட சண்டை விட்டாதான் எந்த அளவுக்கு பேட்டில் இன்டென்ஸா இருக்குன்றது தெரியுது. நல்லாவே பேட்டில் பண்றான், பரவாயில்ல. ஆனா நான் இந்த 2 பேரையும் ஒரு காம்போவா வாங்கியிருந்தேன் 600க்கு. அப்போ ஒரு பேரோட விலை 300. ஆனா எனக்கு இந்த 2 பேர் வந்ததுல எனக்கு வால்ட்ரேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. வால்ட்ரேக் அப்புறமா எனக்கு அக்கிலிஸ் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, ரொம்ப நேரம் சுத்துறான். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பேப்ளேட் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கும். கொஞ்சம் ப்ளீஸ் லைக்கும் கமெண்ட்டும் விட்டு போடுங்க ப்ளீஸ். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு லான்ச் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய். எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.